தாசே ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வேட்டையன் படம் உருவாகியிருக்கு. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தயாராக இருக்க இந்த படம் விரைவிலே ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் இந்த படத்துடைய முதல் பாடல் குறித்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன அப்டேட்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து தற்போது வேட்டையன்ல நடிச்சு முடிச்சிருக்காரு ரஜினி. தாசே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியிருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் மும்முரமா நடந்து கொண்டிருக்கு. இதனை அடுத்து விரைவிலே வேட்டையன் படத்தை ரிலீஸ் செய்யும் பணியில தற்போது படத்தினர் மும்முரமா ஈடுபட்டுட்டு வராங்க. ரஜினியோட 170வது படமா உருவாகி இருக்க தாசே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ஜெய்பீம் வாகிலா சமூகத்தில் பல அதிர்வுகளை ஏற்படுத்திய இவர் தற்போது ரஜினியை வைத்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கோலிவுட் வட்டாரத்தில் மிக பெரும் எதிர்பார்ப்பினை கிளப்பியிருக்க வேட்டையன் சமூகத்தில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில இந்த படம் குறித்து நடிகை மஞ்சு வாரியர் பகிர்ந்திருக்க தகவல் இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது. அசுரன் படத்தில் வாயிலா தமிழ் சினிமாவில் நடிகையான இவர் தொடர்ந்து கோலிவுட்ல கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வராரு. அந்த வகையில தற்போது ரஜினியின் வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்நிலையில ஃபுட்டேஜ் என்ற மலையாள படத்தின் ப்ரொமோஷன் தொடர்பான நேர்காணல் ஒன்றில் பேசிய மஞ்சு வாரியர் வேட்டையன் படத்துல ரஜினிக்கு மனைவியா நடித்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வெற்றிமாறன் என்ற அசுரன் படத்துல தனுஷ் மனைவியா நடித்தவர் விடுதலை 2விலும் நடித்து முடிச்சிருக்காரு. இதனிடையில் தற்போது வேட்டையன்ல ரஜினிக்கு மனைவியா நடிச்சிருக்காரு மஞ்சு வாரியர். லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்க வேட்டையன் படத்துல ரஜினியோட ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. பாலிவுட் பிரபலமான அமிதாப் பச்சன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. இதனிடையில் வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்க ரஜினி தற்போது கூலி படத்துல நடிச்சு கொண்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பா நடந்து கொண்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வேட்டையன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஓன் வாய்ஸ்லே பாடியிருக்காராம். இந்த பாட்டுக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் கொரியோகிராஃபிக் பக்காவா பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாட்டுக்கு அனிருத் பக்காவா மியூசிக் பண்ணியிருக்காரு. நிச்சயமா இந்த பாட்டு ஜெயிலர்ல வெளியான கவாலா பாட்டையே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. கவாலா பாட்டு வந்திருந்தப்ப அதோட ஹைப் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டையே மிஞ்சும் அளவுக்கு தான் இந்த பாட்டு இருக்கும்னு சொல்லப்படுது. தலைவர் அவ்வளோவா நிறைய படங்கள்ல பாடல் பாடுறது கிடையாது. கடைசியா அவர் பாட்டு பாடி பல வருஷம் ஆகுது. அப்படி இந்த படத்துல தலைவர் கண்டிப்பா ஒரு பாட்டு பாடியே ஆகணும்னு சொல்லிட்டு லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சார்பிலையும் மேலும் டைரக்டரும் கேட்டிருக்காங்களாம். இதனால பாடி தரேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுக பாடலை பாடியிருக்காரு. அனிருத்தோடைய வாய்ஸ்லையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாய்ஸ்லையும் இந்த பாடல் கண்டிப்பா பட்டைய கலப்பும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நீங்க வேட்டையன் படத்துக்கான முதல் பாடலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு விஷயம் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.